ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர் சாஃப்டான டீ டைம் கேக் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு பிளெண்டர்லாம் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சி ஜார் வச்சே சூப்பரான சாஃப்டான கேக் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். அது மேலே ஒரு சல்லடை வச்சுக்கிறேன். இப்போ 1.25 கப் அளவுக்கு நம்ம வந்து மைதா, 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 1 கப் சேர்க்குறேன், அடுத்து ஒரு 1/2 கப் சேர்க்குறேன். மொத்தத்தில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ 1.25 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன், அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். மொத்தத்தில் 1.25 டீஸ்பூன் சேர்த்தாச்சு பேக்கிங் பவுட்ரு. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். நார்மலாக எல்லார் வீட்டிலையும் இருக்குள்ள அந்த சோடா உப்பு தான் இது. அப்புறம் 1/4 டீஸ்பூனோட ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா 3 தடவை சளிச்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லைனாக்கா ஒரு தடவை சளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சளிச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் இந்த மாவு இதில் கேக்கில். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேக் செய்கிறவங்களா இருந்தால் 3 தடவை சளிச்சுக்கங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு தடவை சளிச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறேன் நல்லா. இப்போ ஒரு க்ளீனான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எந்த விதமான எண்ணெயோ தண்ணியோ இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சிருக்கணும் மிக்ஸி ஜாரு. அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி எடுத்திருக்கேன். அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஜீனி வந்து கம்மியாக சாப்பிட்றவங்கனாக்கா அந்த 1/2 கப்பு ஜீனியே போதுமானது. அப்புறம் 1/3 கப் அளவில் ஃபுல்லாக வந்து நான் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஆயில் கேக் செய்யுங்கன்ட்டு. இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எக்லெஸ் கேக் செய்யுங்கன்ட்டு. அவங்களுக்காக தான் இந்த சிம்பிளான கேக் வந்து ஆயில் கேக்கு, எக்லெஸ் கேக்கு, டீ டைம் கேக் செய்கிறேன்னா. அந்த சப்ஸ்கிரைபர் 2 பேர் கேட்டதுக்காக தான். இப்போ வந்து இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் வந்து இந்த கம்பெனி தான் வாங்குகிறேன். நீங்கள் வந்து வாங்குறது வந்து கொஞ்சம் ஸ்மெல் வராமல் ரொம்ப இதுவாக இருந்ததுனாக்கா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க வெண்ணிலா எசன்ஸு. அதே மாதிரி மூடியிலையும் நம்ம வந்து எந்த விதமான தண்ணியும் இருக்கக்கூடாது அரைக்கிறப்ப. இதை வந்து நல்லா ஹை ஸ்பீடில் 2 நிமிஷம் நல்லா நிப்பாட்டாமல் சுற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து டயத்தை வந்து பார்த்துக்கோங்க. 2 நிமிஷம் கரெக்டாக சுற்றி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு வந்து பொங்கி வரும். இப்போ அதை அரைச்சிட்டு வந்ததை ஒரு க்ளீனான பவுலில் வந்து நான் வந்து மாற்றிட்டு நம்ம சளிச்சு வச்சுருக்கோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக கொட்டிடாதீங்க, கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஒழுங்காக நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ அது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது மாவு. அதனால் நான் வந்து இப்போ 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த இதுவை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து கேக் வந்து ஹார்டாக வருது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. கேக் வந்து ஹார்டாக வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம மாவு வந்து கலக்கிற இது தான். அதனால் நீங்கள் வந்து ஒரே டைரக்ஷனில் கலக்குங்க. ரொம்ப குத்தி கலக்கக்கூடாது. மெதுவாக பொறுமையாக ஒரே மாதிரி கலக்கணும். அதே மாதிரி கேக் வந்து நம்ம வைக்கிற பாத்திரத்தை பொறுத்து அது வேகிற நேரமும் வேறுபடும். அதே மாதிரி நம்ம வந்து சின்ன பாத்திரத்தில், ஒடுக்கமான பாத்திரத்தில் வச்சோம்னா ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு கேக்கு. அகலமான பாத்திரத்தில் வச்சோம்னாக்கா சீக்கிரமே வெந்துடும். ஏற்கனவே என்கிட்ட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க, நான் வந்து ஒரு கேக் செஞ்சேன், அது வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, டார்க்காக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ரொம்ப வேக விட்டிங்கனாக்கா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால் நான் வந்து 40 நிமிஷம்னு சொன்னேனாக்கா நீங்கள் ஒரு 30 நிமிஷத்தில் செக் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சுனாக்கா உங்களோட அவனை பொறுத்து இருக்குது, நீங்கள் வைக்கிற பாத்திரத்தை பொறுத்து இருக்குது. நான் 40 நிமிஷம் சொன்னேன்றதுனால நீங்கள் 40 நிமிஷம் வைக்காதீங்க. இந்த மாதிரி இருக்கணும் மாவோட இது நம்ம பால் ஊற்றி கலக்கணுன்னு பார்த்தீங்கன்னா. அதனால் நீங்கள் அதெல்லாத்தையும் பார்த்துக்கணும் கேக் செய்யல. இப்போ நான் வந்து 8 இன்ச்சு டின்னு தான் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு. நீங்கள் வந்து 7 இன்ச்சு டின் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் சப்பையாக தான் வந்துச்சு இந்த கேக்கு. ஏன்னா என்கிட்ட வந்து 5.5 இன்ச்சும் 8 இன்ச்சுன்னு இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த 8 இன்ச்சு இதை எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு இட்லி சட்டியில் தான் உங்களுக்கு வந்து வச்சு காமிக்க போகிறேன். இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு தான், குடம் வைப்போம்ல தண்ணி குடம், அந்த ஸ்டாண்டு. அதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவை ஊற்றி வச்சுருக்கோம்ல அந்த டின்னை வந்து அது உள்ளே வச்சிடணும். இதில் வந்து நீங்கள் உப்பு போட்டு மண் போட்டு கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சட்டி அடிக்கனமான பாத்திரமாக இருந்தால் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா நம்ம வந்து பாத்திரத்தை வந்து டைட்டாக மூடி வச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் ஆகுது வேகிறதுக்கு. ஏன்னா அவன் இல்லாதவங்களுக்காக செஞ்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இட்லி சட்டியில் வச்சேன். இப்போ பாருங்கள் 45 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு இது வேகிறதுக்கு. இப்போ ஒரு குச்சியை வச்சு நடுவில் குத்தி பார்க்கணும். குத்தி பார்த்தோன்னா எந்த விதமான மாவும் வந்து அந்த குச்சியிலையும் ஒட்டாமல் வரணும்.
அந்த மாதிரி வந்துச்சுன்னா வெந்துருச்சு. இப்போ இது வந்து வெந்துருச்சு. நான் வந்து இதை எடுத்து வெளியில் வச்சு நல்லா ஆற விட போகிறேன். ஒரு வயர் ரேக்கில் தான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், வயர் ரேக்கில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த பட்டர் பேப்பர்லாம் எடுக்கணும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு தட்டை போட்டு கவுத்துட்டு அந்த பட்டர் பேப்பர்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், கேக் எவ்வளோ ஒரு சூப்பர் சாஃப்டாக இருக்குன்ட்டு. நல்ல சாஃப்டாக இருக்குது. நம்ம மிக்சியில் செஞ்சே இவ்வளோ சாஃப்டாக வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இப்போ நறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சூப்பர் சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து சூடாக சாப்பிட்றத விட கேக்கை வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாக சாப்பிட்டோம்னா தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பிச்சாலுமே உள்ளர எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னுட்டு. மிக்ஸி ஜாரில் எவ்வளோ சூப்பரான கேக் செய்ய முடியுமான்னு எல்லாருமே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.